ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரெசிபி பார்த்திங்கன்னா கிளி பரோட்டா, இலையில பரோட்டாவும் அதுக்கப்புறமா பாட் பரோட்டாவும் நம்ம செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா போன்லெஸ் சிக்கன் சால்னாவும் செஞ்சுருக்குது. இந்த ரெசிபியெல்லாம் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் கிளி பரோட்டா தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து போன்லெஸ் சிக்கன் தான் 1/2 kg எடுத்திருக்கேன். நம்ம எலும்பு இருக்கிற மாதிரியும் சிக்கன் வாங்கிக்கலாம். பட் இது வந்து நம்ம உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி சாப்பிடுவோம். அப்போ வந்து நமக்கு இந்த போன்லெஸ் சிக்கன் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ஒன்று செய்யணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 கிராம்பு போட்டுக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா சோம்பு சேர்த்திருக்கு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திருக்குது. 1 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மிளகு சேர்த்திருக்குது. முந்திரி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5-6 சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சின்ன பட்டை ஒரே ஒரு துண்டு பீஸ் எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து குக்கர்லேயே தான் பண்ண போகிறோம். சால்னா சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இதில் 2 ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்குது. அதே மாதிரி 2 தக்காளி, நல்லா பெரிய தக்காளி, நல்லா பழுத்தது, சூப்பராக இருக்கும். அந்த தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஹோல் கரம் மசாலாவில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், அப்புறமா கல்பாசி, அவ்வளோதான் எடுத்துருக்குது. இதுக்கு வந்து புதினா கண்டிப்பாக வேணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த சால்னா, சிக்கன் சால்னா. கொஞ்சம் புதினா எடுத்துருக்குது. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கார்னிஷிங்காக. நல்லெண்ணெயில் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் வந்துட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ஹோல் கரம் மசாலா இதில் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் ஜீரகமும் சோம்பும் போட்டுக்கலாம். இந்த டைமில் கட் பண்ணி வச்ச ஆனியனும் சேர்த்திடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்திக்கலாம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். தேவைப்பட்டால் நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். கலந்துட்டு இப்போ வந்து நம்ம புதினா இலைகளை சேர்த்திடலாம். இப்படியே முழுசாக சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச 2 தக்காளியும் இதில் சேர்த்திடலாம். இதெல்லாம் வந்து வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விடலாம். தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா சுருள வதங்கணும். அப்போ தான் வந்து நம்ம டேஸ்டியாக இருக்கும். அதோட சாரெல்லாம் வந்து நல்லா இறங்கணும். இப்போ முக்கால்வாசி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம கழுவி எடுத்து வச்ச சிக்கன் துண்டுகளையும் இதில் இப்போ சேர்த்திக்கலாம். 5 மினிட்ஸுக்காவது இதை வந்து நம்ம இப்போயே விட்டுடலாம். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்த வேண்டாம் இப்போதைக்கு. இது நல்லா வதங்கட்டும். சிக்கனுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு மட்டும் நம்ம இதுக்கு சேர்த்திக்கலாம். நம்ம சிக்கன் துண்டுகள்லாம் பாருங்கள் நல்லா வந்து மசாலாவில் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து அரைச்ச விழுதை வந்து இதில் சேர்த்திடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யம்மியான ஒரு டேஸ்டியான சூப்பரான கிளி பரோட்டா. இது வந்து குழந்தைகளுக்கு சரி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்ற ஒரு ரெசிபி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்து வச்ச இந்த விழுதை வந்து இதில் சேர்த்திடலாம். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் பார்த்திங்கன்னா இலையிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம கட்டும்போது ரொம்ப வெளியில் வந்துடும். ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு நம்ம கட்டியாகவே வந்து இந்த கிரேவி பண்ணலாம். சால்னா வந்து ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும். அப்போ தான் வந்து டேஸ்டியாக இருக்கும் நம்ம உள்ளே ஊற்றி சாப்பிடும்போது.
பட் இது வந்து நம்ம பரோட்டாக்குள்ளார போட்டு நம்ம இலையில வந்து கட்டி நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுப்போம். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் திக்னஸ் வேணும். ஃபைனலாக சேர்த்துவாங்க. நம்ம இது கூடவே இப்போவே வந்து கொத்தமல்லியும் சேர்த்திட்டோம் அப்படின்னா நல்லா அந்த ஃப்ளேவரும் இறங்கியிருக்கும். அப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் பண்ணி பாருங்கள். ரொம்ப உண்மையாலுமே வந்து அந்த புதினா கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ டேஸ்டியாக உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவரோடு கிடைக்கும். கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இதை மூடி போட்டு 4 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இலை பார்த்திங்கன்னா நல்லா இதில் வாட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு கட்டுறதுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். எடுத்துக்கோங்க. நம்ம சுவையான சிக்கன் சால்னா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கிளி பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம இந்த கிரேவி வச்சிடலாம். அதுக்கப்புறமா பரோட்டா இது பார்த்திங்கன்னா ரெடிமேட் பரோட்டா தான், இது மேலே வச்சுக்கலாம். கரெக்டாக இது ஃபுல்லாக நம்ம போட்டுடலாம். அப்போ தான் வந்து டேஸ்டியாக இருக்கும். இதில் பீசஸ் அப்படியே வைக்கலாம். ஆக்சுவலாக போன்லெஸ் சிக்கன் இருந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா உள்ளே எலும்பு இருந்தது அப்படின்னா நம்ம சாப்பிட்றப்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணும் குழந்தைகளுக்கெல்லாம். அதனால் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் வந்து சால்னா பண்ணி பாருங்கள். செம்ம யம்மியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்கும் அதே மாதிரி இது மேலே வச்சிடலாம். அப்படி வச்சுட்டு இந்த பரோட்டாவும் வச்சிடலாம் இன்னொன்று இது மேலே. இப்போ வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பராக கட்டியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. இலையில கட்டினதை கட்டி இதில் வச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். பாட் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணுற மாதிரி இந்த சட்டியில் எல்லாம் ஆகட்டும். அது கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலை போட்டுருங்க. போட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கன் கறி கீழே ஊற்றிடுங்க. அதே மாதிரி தான் இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது பரோட்டா. அதனால் இதை வந்து நம்ம 4ஆக கட் பண்ணி உள்ளே வைக்கலாம். எக்கும் வச்சுக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணி இதை நம்ம அப்படியே ஸ்டவ்வில் வச்சு எடுக்கலாம். இப்படி ஒரு 2 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை எடுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். இதுக்கு 2 பக்கமும் ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம சுவையான கிளி பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த நூலெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. அப்படியே பார்க்கவே சும்மா யம்மியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ யம்மியாக இருக்கும். எனக்கு இது சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை, அந்தளவுக்கு டேஸ்டியான ஒரு பரோட்டா ரெசிபி. நல்லா அப்படியே எல்லா பக்கமும் அந்த சால்னா போய் நல்லா வந்து சூப்பராக வெந்திருக்குது. இதில் அந்த இலையோட ஸ்மெல்லும் சேர்ந்து அவ்வளோ யம்மியாக இருக்குது. பாட் பரோட்டாவும் சூப்பராக ரெடியாக இருக்குது.
பாருங்கள், அந்த கிரேவியோட இது சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த இலையோட ஸ்மெல்லும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.